பிரைஸ்ல உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து கிட்ட பார்க்கும்போது இதுக்குள்ள இருக்கிற மருந்து இதோட எதிராளிகளை அழிக்குது. அதே நேரத்துல உபயோகப்படுத்துற நமக்கும் சில பாதுகாப்பு குறைவை கொடுக்குது. இது இல்லாத போது இது பலம் இழந்ததா குப்பையில போடப்படுது. இந்த காரியம் எனக்கு சிம்சோனை நினைவில் கொண்டு வந்தது. சிம்சோனுடைய பலம் பெலிஸ்தேராகிய எதிராளிகளுக்கு அவர்களை அழிக்கிறதுக்காக சிம்சோன் படைக்கப்பட்டதை போல அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல அவனுடைய ஜனமான சொந்த ஜனத்திற்கு அவர் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருந்தாரு. அவரு அவங்களையும் பாதிக்கக்கூடிய வழிய அவர் நிறைய செஞ்சுட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் விட இது எப்படி இதுக்குள்ள இருக்கிற மெடிசன் காலியானோன்னு இதை தூக்கி குப்பையில போடுறோமோ அதே போல பெலிஸ்தியர்களால அவமானப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமை வந்தது. திம்னாத் என்கிற பகுதியை சேர்ந்த பெலிஸ்திய குமாரத்தின் மேல் முதலாவது இச்சை கொள்கிறார். இரண்டாவது காசாவின் தெளிலால் என்கிற வேசியின் மீது இச்சை கொள்றார். இந்த ரெண்டு காரியமும் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பலனை அப்படியே அரித்து அரித்து இறுதியில எந்த கண்களால இச்சையை கொண்டாரோ அந்த கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு. ஒரு கோமாளியை போல முட்டையடிக்கப்பட்டு அந்த பெலிஸ்தியர் கூடின இடத்திலே அவரை வைத்து நையாண்டிதனம் செய்து கேலி கிண்டல் சித்தத்தை விட்டு விலகி போன சிம்சோனை பார்க்கும்போது நம் வாழ்க்கையிலும் இந்த கண்ணின் இச்சை எவ்வளவு மோசமானது என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும். இறுதியாக சிம்சோன் மீண்டும் தேவனிடத்திலே கெஞ்சி இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு அந்த பலனை தாங்க அப்படின்னு கேட்டு மீண்டும் அந்த மொட்டை மண்டையிலே முடி முளைக்கையிலே அவருடைய பலனும் வந்து அந்த கொஞ்ச பலத்தோடு அவர் இருந்த போது அழித்ததை விட அவர் மரித்த போது அநேக ஜனங்களை அவர் அழித்ததாக வேதம் சொல்லுகிறது. நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்றோம்? நம்மளுடைய கண்கள் சரியாய் நோக்குகிறதா? அல்லது பிறருக்கு உண்டான பொருட்கள் மீதோ அல்லது தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகச் செய்கிற கண்ணின் இச்சைகள் நம்மிடத்தில் இருக்குதா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும். இந்த வசனத்தின்படி தேவ பலனை கேட்டு மீண்டும் எழுந்து நிமிர்ந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் என்று. God bless you all.